நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த வண்ணமாய் நாங்கள் அமைதியாக எல்லாரும் எழுந்திருந்தோம். ஒரு விசை எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கப்படும். அதற்கு முன்னாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீவொளி திருச்சபை சார்பிலும் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் செபிப்போம். இன்றைய நாளிலும் நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. அவ்வண்ணமாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து ஆராய்ந்து அறிந்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து செபித்துக் கொள்வோம். ஆராதனைக்கு மேலாக சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஐயா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே அப்பா, நாவின் வார்த்தையினாலும் சரி ஆண்டவரே அப்பா, நாங்கள் எதினாலும் பாவம் செய்திருந்தால் எங்களை ஒரு விசை மன்னித்து ஐயா எங்களை கல்வி அருள்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஐயா இந்த நாளிலும் ஆண்டவரே ஆராதனைக்கு உகந்த பாத்திரமாய் எங்களை தயார்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஐயா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா ஆசீர்வதிங்கள். இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆதாரமாக சங்கீதம் 139 நாங்கள் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 139 1 12 மட்டும் நாங்கள் வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பரவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முப்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்தில் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கையை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆமென். அருமையான சங்கீதம் 139 தாவீது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை பாடினார் என்று உங்களுக்கும் தெரியும். நாங்கள் அவர் எங்களை ஆராய்ந்து அறிகிற தகப்பன், எங்களுடைய எண்ணங்கள் இலக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தகப்பன், எங்களை கருவிலே கண்ட தகப்பன், அவரை நோக்கி நாங்கள் பாடுவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். Amen.
நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. தினம் காப்பவரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். என்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நானவரும் 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 நன்றாய் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கர்த்தர் நல்லவர், எங்களை காண்கிற தெய்வம் அவர். எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழி நடத்துகிற தகப்பன் அவர்.
எபிரேயர் 4:3 சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று அவருக்கே நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட தெய்வம் எங்களை பாதுகாக்கிறார், எங்களை வழி நடத்துகிற தகப்பன். இன்னுமாய் நாங்கள் ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன், எங்களை பாதுகாக்கிறவர். மெய்யாக எங்களது பாடுகளுக்காக அவர் பாடுபட்டார், கல்வாரி சென்றார், எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட தகப்பன். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் இன்னும் ஒரு பாடலை பாடி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. மனதுருகும் தெய்வமே யேசய்யா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசய்யா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே யேசய்யா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசய்யா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுத்தங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுத்தங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, சுத்தங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, சுத்தங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே யேசய்யா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம் மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம் மேலே விழுந்ததையா. ஐயா, உம் மேலே விழுந்ததையா. ஐயா, உம் மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும்,
பார்க்கிறோம். யாரையெல்லாம் மனதுருகி கரம் நீட்டினார் என்று. அன்று எத்தனை குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார். அப்படிப்பட்ட தெய்வம், மனதுருக்கத்தின் தெய்வம். அப்படிப்பட்டவர் எங்கள் மீதும் மனதுருகி எங்களுடைய தேவைகள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கண்ணீரை துடைக்க போதுமானவராய் இருக்கிறார். அவரை நாங்கள் எப்பொழுதும் அவரை முன்னிறுத்தி நடக்கும் போது எங்கள் கவலைகள் எல்லாம் பனியை போல மறைந்துவிடும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் பாக்கியமாய் கொண்டிருக்கோம். அவர் வார்த்தை எங்களை தேற்றும், எங்களை ஆற்றும், எங்களை அரவணைக்கும். எங்களுடைய வலதுகரம் எங்களை அணைத்து எங்களை ஆறுதல் படுத்தும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் இன்னும் ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமாக. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எங்களுக்கு எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்திய தகப்பனை நாங்கள் நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோமாக. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தே நான் தீர்ந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தே நான் தீர்ந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா. எடுத்து என்னை பயன்படுத்த
உள்ளவர்களாய் அவரை போற்றி துதிப்போம். அவர் செய்த நன்மைகள் எங்கள் கவலைகள் கண்ணீரை மறக்கச் செய்த தகப்பன். அவர் எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை தைரியப்படுத்துவார். எல்லோரும் நம்மை துதிப்போம். அவரை நன்றி செலுத்துவோம். பெற்றுக்கொண்டு சமூகத்தில் இருந்தால் உமக்குள்ளாக வாழ நீ தரப்போற கிருபைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுவோம் பிதாவே. ஆமென். எங்களுடைய ஆறுதலின் தெய்வம் அவருடைய சமூகம் தான் எங்களுக்கு இன்பமானது. அதுல பலம் கொள்ளுகிற மனிதர்கள் எல்லாம் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். அவர் கண்ணீரின் பாதையிலே நடக்கும் போதெல்லாம் எங்களை களிப்பாக மாற்றுகிற தெய்வம் அவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி நாங்கள் பாடுவோம். நன்றியுள்ள இருதயத்தோட பாடுவோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உண்மையிலே காத்தியவார்கள்
துதிப்பார்கள் தூயமனதுடன் துதிப்பார்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆமென் துதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆறுதலின் தெய்வமே உம்மிலே ஜனங்களிலும் மனிதர்களெல்லாம் உம்மையிலே பாக்கியவான்கள் உம்மிலே ஜனங்களும் மனிதர்களெல்லாம் உம்மையிலே பாக்கியவான்கள் ஓடினாலும் அலைக்கடலாய் ஓடினாலும் அலைக்கடலாய் நடந்தாலும் சோர்வடையா ஆமென் நடந்தாலும் சோர்வடையா ஆளுநரின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கரிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கரிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள் வல்லமை மேலே வல்லமை கொண்டு வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள் ஆமென் சீயோனை காண்பார்கள் ஆறுதலின் தெய்வமே வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன் ஆமென் வாசலில் காத்திருப்பேன் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே ஆறுதலின் தெய்வம் எங்களை பலப்படுத்துவார். வேதத்துல ஆபுக்கு 3:17 சொல்றது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பழம் உண்டாக்காமல் போனாலும் வயல்கள் தானியத்தில் விளைவிக்காமல் போனாலும் எப்பொழுதும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து அந்த இடத்தில் சொல்லி ஆண்டவருக்குள்ள பலமா இருக்கிறார். நாங்களும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எங்களை எவ்வளவு கவலைகள் எங்களை நெருக்கினாலும் எங்களுக்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நாங்க பாடுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் உள்மனம் பலன
விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் சொர்க்கத்திலே மாடுகளின்றி போனாலும் மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் சொர்க்கத்திலே மாடுகளின்றி போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோன்றி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோன்றி போல தெரிந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்புறமாக நாங்கள் துதிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் துதியுங்கள். அவர் உங்களை என்ன இக்கட்டுக்களில் இருந்து உங்களை மீட்டெடுத்து தெய்வம் அவரை நோக்கி பார்த்து துதிக்கும்படியாக உங்களை கேட்கிறோம். துதியுங்கள், துதியுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, நன்றி ராஜா. நன்றி அப்பா, அதிசயமானவரே, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுற தகப்பன். தெய்வத்தை நாங்கள் நோக்கி ஒரு பாடலை பாடி உறுதியான காரியத்துக்காக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள்
கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். ஒருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். ஒருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீரை துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீரை துடைக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். ஜாதிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ஜாதிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ஜாதியிடம் பலம் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ ஜாதியிடம் பலம் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். ஒருபோதும் எங்களை கைவிடாதவர். நாங்கள் இப்பொழுது விண்ணப்ப பகுதிகளாய் கடந்து செல்ல போகிறோம். ஒருவர் நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இலங்கை, இந்தியா, மலேசியா தேசத்துக்காக
அங்கே இருக்கிறதான காரியங்கள் ஒன்றையும் அறிந்து நீங்கள் ஒருவர் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள எங்களுடைய தகப்பனே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ சொல்லப்பட்ட ஜெபத்துக்காக வருகிறேன். இலங்கை தேசம், இந்திய தேசம், மலேசிய தேசங்களை எங்களுடைய கரத்தில் ஒப்புத் தருகிறோம். ஆண்டவரே, அந்த தேசங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த தேசத்து ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படியாய், உங்களை அறிகிற அறிவிலே வளரும்படியாய், அந்த தேசங்களை விட்டு பாவங்கள் எல்லாம் அகன்று போகணும்படியாய் செபிக்கிறோம். அந்த தேசங்களின் பொருளாதார நிலைமைகள் எல்லாம் ஆண்டவரை வளர்ச்சி அடைய உதவி செய்யுங்க ராஜா. இயற்கை அழிவுகளுக்கு, நாச மோசங்களுக்கும் ஆண்டவரை விலக்கி காத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அந்த தேசங்களில் உள்ள சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. சபைகள் பலுகி பெருகும்படியாய் அந்த தேசங்களிலே உள்ள எல்லா ஜனங்களுக்கும் உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷங்கள் சொல்லப்பட, ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. இதோ விசேஷமாய் மழை காலங்களிலே ஆண்டவரே வருகிற ஆபத்துகள் இருந்து எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம், என்னுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டு மரணந்திருக்கிறதான பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுத்து எல்லோருமாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். சோத்திரம் ஆண்டவரே, அப்பா, நாமத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையிலும் பெல்ஜியம் தேசத்துக்காக நாங்கள் செபிப்போம். இந்த அடைக்கலப்பட்டடமாகிய இந்த தேசத்திலே நாங்கள் அனாதரவற்ற வேளையிலும் எங்களுக்கு அடைக்கலம் தந்த இந்த தேசத்து மக்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து எல்லாம் நாங்கள் செபித்துக் கொள்வோம். தேசம் பாதுகாக்கப்பட்டும் உங்கள் இஷ்டவேல் தேசத்துக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இஷ்டவேலை நேசிக்கிறீர்கள், இந்த சூழ்நிலைக்காக உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் இஷ்டவேலுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இஷ்டவேல் என் ஜனம் வந்து நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாள் உங்களுடைய ஜனத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த தேசம் அப்பா, உலக நாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ வைத்திருக்கிற அளவுக்கு அந்த தேசத்தை நீ ஆண்டவரே ஞானத்தினாலும் ஆண்டவரே உங்களுடைய பலத்தினாலும் இந்த தேசத்தை நீ வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எனவே ஆண்டவரே, இந்த நாளும் அந்த தேசத்துக்கு விரோதமாக விரும்புகிற தேசங்கள், அந்த தேசத்துக்கு விரோதமாக ஆண்டவரை பொறாமப்படுகிற இடிக்கப்படுற தேசங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய வல்ல கரத்திலே ஒப்புத்தருகிற ஆண்டவரை, அந்த தேசங்களை ஆண்டவரை நீ அகற்றிவிட்டு ஆண்டவரை இஷ்டவேலை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இஷ்டவேலுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், ஆண்டவரை போடப்படுற சதித்திட்டங்கள், நாசமோசம் எல்லாம் எதுவும் அந்த தேசத்தை ஆண்டவரை மேற்கொள்ளாத வண்ணமாக கர்த்தருடைய கரம் கடந்து காக்கும் கட்சியை கொண்டு நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இஸ்ரவேல் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆண்டவரை வரப்போற மெய்யான மெசியா நீங்கள் என்றதை உங்களுடைய வருகைக்கு அந்த ஜனங்களும் மனம் திரும்பி உண்மை ஆண்டவரை உமக்காக காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை, அவருடைய இருதயங்கள் மாற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் ஒப்பு தந்து ஜெபிக்கிறோம் பிதாவே. வார்த்தைக்காக செபிக்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் வார்த்தைக்காக செபிக்கிறேன் ராஜா. அப்பா, இருபுறமே கருக்குள்ளதான் இந்த பட்டியம்
எங்கள் ஒவ்வொருவரையும் ஊடுருவி சென்று வரையறுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் ஆண்டவரே அப்பா, இந்த உங்களுடைய வார்த்தையானது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அந்த பிரகாரமா இன்றைய நாளிலும் எங்களை பலப்படுத்தும்படியா, எங்களை தைரியப்படுத்தும்படியா, சோர்ந்து போயிருக்கிற எங்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்தும்படியா அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இன்றைய நாளில் வார்த்தையை கொண்டு வர மகனை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக மகனெல்லாம் ஆண்டவரே இந்த விதத்திலும் மாமிசத்தில் பேசிவிடாதபடி ஆவியானவரே கூட இருந்து வாயோடு வாயாக இருந்து பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள், கூட இருங்கள் ஐயா, ஆசீர்வதிங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.